السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவில்லாத கருணையாளன் நிகழ்ந்தார் பணிபுரிந்தார் பேரை கொண்டார் செய்தேன். நுகரியதில் சிவர்களே பெரியவர்களே சிவர்கள் தந்தார்கள். அல்லாஹ்வுடைய அவர்கள் திரும்பினார் ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு அஹ்லு சுன்னா என்கிற இமாம் அஹ்மத் பின் அப்துல் ஹம்பாவுடைய ஷரஹ் சுன்னா ஷரஹ் அஹ்லு சுன்னா என்கிற நூலை படிக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வகுப்பை தொடர் வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வகுப்பில் நாம் தர்க்கம் புரிவது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட ஒன்று, அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தரக்குல் ஹுசுமாத்தி வல் முஜாலசு அஹ்லில் பிதஅ், பிதஅத்வாதிகளோடு அமர்வது கூடாது, தர்க்கம் புரிவது கூடாது என்கிற ஒரு தலைப்பை நாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து வேறு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள்: வத்தரக்குல் மிராஜி வல் ஜிதாலி வல் ஹுசுமாத்தி ஃபித்தீன், மார்க்கத்தில் தர்க்க புரிவதையும் விவாதிப்பதையும் இன்னும் சந்தேகம் கொண்டு தர்க்கிப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றாங்க. இந்த தலைப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முற்றிலுமா ஒருவர் மார்க்கத்தை பொய்யாக்கும் விதத்தில் அதில் தர்க்கம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபி ரவ்தில் ஜன்னத்தி லிமன் தரக்கல் மிரா வ இன் கான முஹிக்கன். உண்மை இருந்தும் யார் ஒருவர் தர்க்கிப்பதை விடுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் நடுவில் நான் ஒரு வீட்டை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உனக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தின் நடுவில் என்ன செய்ற ஒரு வீட்டை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். சொர்க்கத்துடைய உயர்ந்த பகுதி. சரிதான். அடுத்ததாக சொன்னாங்க: யார் ஒருவர் விளையாட்டிற்காக வேண்டி வேடிக்கைக்காக வேண்டி கூட இல்லாமல் பொய்யை தவிர்த்து கொள்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் நடுவில் ஒரு வீட்டை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யாருடைய குணங்கள் அழகானதோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் உயரமான ஒரு இடத்தில் நான் ஒரு வீட்டை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சுனன் அபூ தாவூத் என்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற தர்க்கத்தை தவிர்த்து கொள்வது, அது உண்மை இருந்தும் கூட அதைத்தான் இமாம் அவர்கள் சொல்றாங்க இந்த பதிவில் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது மார்க்க விஷயத்தில் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, தர்க்கித்து அதை நிரூபிப்பதற்கு முன் வரக்கூடாது. மாறாக மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அதில் அவர்கள் சந்தேகம் கொள்ளவோ அதை நிரூபிக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. இன்னொரு நபிமொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: லா தஅல்லமுல் இல்ம லிதுபாஹு பிஹில் உலமா. உலமாக்களிடத்தில் தர்க்கிப்பதற்காக நீங்கள் என்ன செய்யாது, உலமாக்களிடத்தில் பெருமை அடிப்பதற்காக நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாதீர்கள். வலா துமாரு பிஹி சுஃபஹா, மடையர்களிடத்தில் தர்க்கிப்பதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கல்வியை கற்றுக்கொள்ளாதீர்கள். கல்வி கற்கக்கூடியவருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் சொன்னால் இஹ்லாஸாக இருக்கும். நாம் கற்கிறோம், அந்த கல்வியின் அடிப்படையில் நாம் அமல் செய்ய வேண்டும். எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை அமல் செய்வதை நோக்கமாக கொண்டுதான் கல்வியை கற்க வேண்டுமே தவிர தர்க்கிப்பதை நோக்கமாக கொண்டு கல்வி கற்கக்கூடாது. விவாதம் புரிவதை நோக்கமாக கொண்டு கல்வி கற்கக்கூடாது. கல்வியுடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது. அப்ப அதற்கான வழிகளை தேடிக்கொள்வதுதான் கல்வி கற்கக்கூடியவருடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர நாம கல்வி கற்றால் என்ன செய்யலாம்,
துபாஹி பிஹில் உலமா, உலமாக்களோடு இருக்கிறான் பெருமை கொள்ளலாம். உலமாக்களோடு அமருகின்ற ஒரு வாய்ப்பு, அவர்களிடத்தில் என்ன செய்து சகஜமாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு அது கிடைக்கும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிப்பதற்காக வேண்டி, உலமாக்களோடு சேர்ந்து பெருமை கொள்வதற்காக வேண்டி கல்வி கற்கக்கூடாது. அடுத்ததாக என்ன சொன்னாங்க, வலா துமாரி பி சுஃபஹா, மடையரிடத்தில் தர்க்கிக்கிறது. மார்க்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன செய்யறது, உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா. அப்போ இதனால தான் என்ன செய்யறது, தர்க்கம் புரியக்கூடிய விவாதிக்கக்கூடிய விஷயத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் கொண்டு வரக்கூடாது. கடந்த அமர்வில் நாம் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தர்க்கம் செய்வதாக இருந்தால் யார் செய்யணும், யாருக்கு சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யணும், அவரை விட கல்வியில் மூத்தவரிடத்தில் செல்லணும். ஆனால் என்ன நடக்குதுங்க, எங்க நடக்கும், பப்ளிக் பிளேஸ்க்கு வாங்க டிபேட் வச்சுக்கலாம், தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க யாரு, ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் யாரு, இவங்க அளவுக்கு கல்வி கற்றவர்களா, இவர்கள் சொல்லக்கூடிய உசூல்களையும் விதிகளையும் அந்த ஆதாரங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மத்தியில் தான் என்ன செய்வாங்க, விவாதத்தை ஏற்பாடு செய்வாங்க. காரணம் என்ன, அவங்களுடைய நோக்கம் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று காட்டுவதைத்தானே தவிர சத்தியத்தை எடுத்து சொல்வதில்லை. சத்தியத்தை சொல்றதா இருந்தால் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம கடந்த அமர்விலே சொல்லி இருக்கிறோம், தர்க்கம் தேவையில்லை. நமக்கு தெரியாத விஷயத்தை என்ன செய்யணும், தெரிந்தவரிடத்தில் போய் கேட்டுக்கணும், விவாதிச்சு தான் என்ன செய்யணும், நிரூபிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா தஹய்யரு பிஹில் மஜாலிஸ், அவைகளில் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைப்பதற்காக வேண்டியும் கல்வி கற்காதீங்க. 3 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று, உலமாக்களிடத்தில் பெருமை அடிப்பதற்காக வேண்டி. இரண்டாவது, மடையர்களிடத்தில் அதாவது கல்வி இல்லாதவரிடத்தில் போய் தர்க்கிப்பதற்காக வேண்டி. மூன்றாவது, அவைகளில் அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி. இந்த நோக்கத்தோடு நீங்க என்ன செய்யாதீங்க, கல்வி கற்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அப்படி யார் செய்கிறாரோ இந்த நோக்கங்களுக்காக வேண்டி கல்வி கற்கிறவர்களுக்கு நரகம்தான். அல்லாஹ் அப்படி சொல்றாங்க, நரகம்தான் அவர்களுக்கு, நரகம்தான் அவனுக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்ப கல்வி கற்பதுடைய நோக்கம் ஆரம்பத்தில் என்ன சொல்ல, அதாவது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களில் முதன்மையானது என்ன, இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நம்ம கல்வி கற்க வேண்டும். அந்த நோக்கம் இல்லாமல் கல்வி கற்றால் இது போன்ற விளைவுகள் தான் உண்டாகும் என்பதைத்தான் இந்த பதிவு நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆன அலா ஹுஸூமத்தின் பிகைரி ஹக்கின், நியாயமின்றி தர்க்கம் புரிவதற்கு வாதிப்பதற்கு யார் ஒருவர் பிறருக்கு உதவி செய்கிறாரோ, ஒருத்தரை வந்து அந்த விவாதத்திற்கு வேண்டி தூண்டுகிறார், உதவி செய்கிறார்னா அவருக்கு சப்போர்ட்டரா இருக்கிறார், ஆதரவாளராக இருக்கிறார் அப்படி சொன்னா கான ஃபீ சஹ்தில்லாஹி ஹத்தா யன்ஸிஅ, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவன் அதிலிருந்து மீளும் வரைக்கும் அல்லாஹ்வின் கோபத்தில் இருக்கிறான். தர்க்கம் புரிகிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் பாருங்க. அதிலிருந்து அவன் மீளாத வரைக்கும் அல்லாஹ்வுடைய வெறுப்பில கோபத்தில் அவன் இருக்கிறான். அப்படியானால் அவன் அது போன்ற தர்க்கத்தின் மூலமாக என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாது, அல்லாஹ்வின் அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் கோபத்தையும் தான் அவன் சம்பாதிக்கிறான் என்பதை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி முஸ்ததரக்குல் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம மேற்கோள் காட்டிய அத்தனை ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் தான். அப்ப இந்த அளவுக்கு இது தர்க்கம் புரிவது என்பது வெறுக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருவரிடத்தில் தேவையில்லாமல் சென்று விவாதிக்கிறது, தர்க்கம் புரிவது, அது மார்க்கத்தில் விரும்பத்தகாத ஒன்று. அதே நேரத்தில் ஆதாரங்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அஹ்லுல் பித்ஆவினர் பிதத்வாதியிடத்தில் சென்று இடைச்சலாம் தர்க்கம் செய்யலாம் என்பதை நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம். அதே போன்ற தர்க்கங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல காலகட்டங்களில் சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் என்று பலரும் செஞ்சிருக்கிறாங்க சத்தியத்தை நிரூபிப்பதற்காக. அதல்லாத தர்க்கங்கள் என்பது என்னது, மார்க்கத்தில் கூடாது. அதனால தான் அஸ்வல் பஸ்ரி அவர்கள் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்துட்டு சொல்றாங்க, யா அபா சயீத் இன்னி உரீது அன் உகாசிமக்க, அவர் வந்து சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட வந்து விவாதம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேரடியாக வராரு, வந்தவர் என்ன செய்யறாரு, சில பேருக்கு அப்படி ஒரு குழப்பாவே இருக்கும் இல்லையா, யார்ட்டையாவது ஒரு நாளைக்கு பிடிச்சி என்ன செய்யணும், ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சு விவாதம் பண்ணிட்டு இருக்கணும், நியாயம் இருக்கோ இல்லையோ எதுவுமே தெரியாது, அவருடைய நாளை அப்படிதான் நினைச்சு வருவது கழிப்பார். இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வலைத்தள பக்கங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக் எப்படி இருக்கும்,
நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே தான் வேலையாக வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கிடைக்காதா அதுக்கு ஒரு தர்க்கம். எந்த பதிவு போட்டாலும் சில பேர் என்ன செய்வாங்க, அதில் பின்னூட்டம் போடுறதுக்கு வந்துடுவாங்க. பின்னூட்டம் ஏதாவது பிரயோஜனமானு கேட்டால், உண்மையிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் நேராக உலமாக்களை சந்திக்கலாம். சந்திக்கிறது தான் இல்லை அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம். எத்தனையோ வசதிகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க, அங்கே வந்துட்டு ஃபேஸ்புக்கில் தான் அவர் எழுதுவாராம். ஃபேஸ்புக்கில் தான் நம்ம பதிவு போட்டுட்டு அதுக்கு ஏதாவது கமாண்ட் நம்ம திரும்ப சொன்னால், நீங்கள் நேராக வாங்க அல்லது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே தானே பதிவு செஞ்சீங்க, நான் இங்கே தான் பேசுவேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, அடம் பிடிக்கிற சில நபர்கள்லாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன மனநிலை அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு யார்கிட்டையாவது என்ன செய்யணும், தர்க்கித்தே ஆக வேண்டும், விவாதித்தே ஆக வேண்டும். அப்போ தான் அவருடைய பொழுது போகும். அப்போ அந்த அடிப்படை என்ன செய்கிறார், ஒரு மனிதர் வருகிறார், வந்து விட்டுட்டு சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட விவாதம் செய்கிறேன். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா, நம்ம ஆரம்ப அமர்வில் சொல்லி இருக்கிறோம். யார் அவர், தாபி, மாஷா அல்லாஹ், ஒரு பிரபல தாபி அறிஞர். பல சஹாபாக்கள்கிட்ட கல்வி கற்றவர். அவர் பல சஹாபாக்கள்கிட்ட கல்வி கற்று, அதாவது தாபீன்களில் ஒரு சிறந்த தாபி என்றும், எந்த அளவுக்குன்னா இவரை சொல்லுவாங்க அப்படின்னா, இவருடைய கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு ஒப்பா இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தைகளும் இவருடைய வார்த்தைகளும் நிச்சயம் ஒரு போன்று இருக்கும். இவருக்கு அந்த நுபுவத்துடைய அந்த கல்வியிலிருந்து வழங்கப்பட்டவர் என்கிற ஒரு சிறப்பு சொல்லப்படும். அவர் பேசினார்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பேசுன மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல நிறைய மக்களை நினைச்சிருக்கிறாங்க, குழம்பி இருக்கிறாங்க. எதனால, இவருடைய கூற்றுக்களை ஹதீஸ் என்று மக்களுக்கு பதில பரப்புரை செய்வாங்க. ஏன்னா அவருடைய வாசகம் அப்படி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய உரை என்பது தனித்துவமாக இருக்கும். ஹதீஸை பற்றி தெரிந்தால் நமக்கு அது விளங்கும். சரிங்களா, மற்றவர்கள் பேசுகிற பேச்சிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிற சிறப்பான ஒரு ஆற்றல் என்னது, ஊத்தீது ஜவாமியல் கலீம், குறைவான வார்த்தைகள் நிறைவான செய்திகளை உள்ளடக்கி பேசக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதனால அது போன்று பேசக்கூடியவர்கள் ரொம்ப அரிது. அப்படி ஒரு நபராக யாரை பார்ப்பாங்க, இமாம் ஹஸன் பஸ்ரி அவர்களை பார்ப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கல்விமான். இப்போ அவரிடத்துல என்ன செய்கிறாரு, ஒருத்தர் சொல்றாரு. அப்போ இமாம் ஹஸன் பஸ்ரி சொன்ன பதில் சொல்லி பாருங்க, இலைக்க அன்னி ஃபைன்னி கத அரஃப்து தீனி, உன்கிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை, உன்னிடத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்னு சொன்னால், நான் என்னுடைய தீனை விளங்கி வைத்திருக்கிறேன். என் தீன் எனக்கு தெரியும், எனக்கு தீனை பற்றி அறிவு இருக்கிறது, நான் எந்த தீனை பின்பற்றுறேன் அப்படின்றத பற்றி எனக்கு முழுமையான ஞானத்தோடு தெளிவோடு தான் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். வைன்னமா யுஹாசிமுக ஷாக்கு ஃபீ தீனி, உன்னிடத்தில் யார் தர்க்கம் புரிவாய் என்று சொன்னால், யார் அவனுடைய தீனில் சந்தேகமுடையவனாக இருக்கிறானோ அவன் தான் உன்னிடத்தில் என்ன செய்வான், தர்க்கிப்பான். எனக்கு சந்தேகம் இல்லையே, எனக்கு தீனில் நான் பின்பற்ற தீனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உன்கிட்ட நான் தர்க்கிக்கணும். எனக்கு தான் தெளிவாக இருக்கேன், நான் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறேனே, நான் எதற்கு உன்னிடத்தில் தர்க்கம் புரியணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இமாம் அவர்கள் மறுத்து விடுகிறார். அப்ப இது போன்று பயனற்ற வகையிலான தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக ஒருவர், விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவர் தர்க்கம் செய்ய வேண்டி வந்தால் அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு ஒரு பாதிப்பா இருக்கிறது, அந்த நபர் ஒருவர் பிதாத்தான கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்புரை செய்கிறார், அந்த கொள்கைக்கு பதில் சொல்லப்பட்டால் மட்டும்தான் அது முறியடிக்கப்படும் என்கிற நிலையில் இருந்தால் என்ன செய்யலாம், அந்த நபரை அழைத்துக் கொண்டு தர்க்கம் புரிவதில் தப்பில்லை. சரிங்களா, இதான் நிலைப்பாடு. சும்மாவே ஒருத்தர் என்ன செய்யறாரு, இதையே பொழப்பா வச்சுட்டு இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்யக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது என்பதுதான் இமாம் ஹஸன் பஸ்ரி அவருடைய நிலைப்பாடு என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இவருடைய அவையிலும் தான் நான் இவரை பற்றி எப்போ சொன்னேன், முத்தசிலாக்களை பற்றி சொல்லும்போது சொல்ல முடியா. முத்தசிலா என்றால் யாரு, வாசில் இப்னு அத்தா என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. அவர் யாரா இருந்தார், ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி மாணவராக இருந்தார். மாஷா அல்லாஹ், மாணவராக என்று சொன்னால் அவருடைய கல்வி அமர்வில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு நபராக இருந்தார். முழுமையாக கல்வி கற்பதற்கு முன்பாக என்ன செஞ்சிட்டார், அவரும் தனியாக ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படிதான் அவர் வழிகட்டு போனார் இல்லையா. இப்போ அந்த நபர் தான் யார், இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மன் ஜஅல தீனஹு அரலன் லில் ஹுஸுமாத்தி அக்ஸர தஹவுலன், யார் தன்னுடைய தீனை தர்க்கங்களுக்கு ஆளாக்குறாங்களோ, தீனை எப்பவுமே நினைச்சாரு தர்க்கத்துக்குரியதா அமைத்து விடுகிறாரோ, அவர் என்ன செய்யறாரு, அவர்
தடுமாறிக்கொண்டே இருப்பார். தஹவுல், அப்படியே ஒரு நிலை மாறிக்கொண்டே இருப்பார். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு. நேற்று ஒரு கருத்தில் இருந்திருப்பார், இன்னைக்கு வேற ஒரு கருத்தில் இருப்பார். நாளைக்கு அதை மாற்றி இன்னொரு கருத்துக்கு வருவார். இப்படி மாறிட்டே இருப்பார். கேட்ட மக்கள் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் பழசுங்க, அப்படிதாங்க, இப்போ புதுசு, இன்னைக்கு நான் வேற பேசுகிறேன், இன்னைக்கு உள்ளதை கேளுங்க. இப்போ நேற்று பேசுறது அதெல்லாம் பழைய கதை, விட்டுருங்க. நாளைக்கு இன்னொன்று பேசுவேன். இப்படி என்ன செய்யக்கூடாது. ஏன்னா தீன் என்பது முழுமை பெற்று விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? தீன் முழுமை அடைஞ்சிச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? அதை முழுமைப்படுத்திட்டாங்க. அப்போ இந்த முழுமைப்படுத்திய தீனை நான் நேற்று ஒரு கருத்து, இன்னைக்கு ஒரு கருத்து, நாளைக்கு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், கருத்துக்களை மாத்திட்டே போனா அப்போ தீன் அவரிடத்துல தீனுடைய அந்தஸ்து தான் என்ன? தீன் என்ன விளையாட்டு பொருளாக பார்க்குறாரா? நேற்று வரைக்கும் சஹியா இருந்ததுங்க, இன்னைக்கு அதை நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் லைஃப் ஆக்கிட்டேன். அது சஹி என்றால் சஹி தானே இல்லையா? அல்லது ஆராய முடியாத, கண்டு அறிய முடியாத ஒரு காரணம் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதை சஹி என்று சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டறிஞ்சிட்டோம், பலவீனம் என்று சொல்றோம் அப்படின்னா அது எல்லாமே கலைகளுக்கு உட்பட்ட, விதிகளுக்கு உட்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்படி கொண்டு வருவாங்க, எனக்கு அறிவுக்கு இது சரின்னு படலை. நேற்று வரைக்கும் அந்த ஹதீஸ் சஹி, இன்னைக்கும் ஹதீஸ் சஹி தான், ஆனால் ஏன் அறிவுக்கு என்ன செய்யல, அது சரின்னு படலை, அதனால நான் என்ன செய்றேன்? நிராகரிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போயிட்டு என்ன செய்றாங்க? தீனை மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அது இவருடைய தர்க்கத்தின் விளைவு. அதை நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்றோம்? தெள்ள தெளிவாக பார்க்கலாம். சரிடா? கிறிஸ்தவரிடத்துல விவாதத்துக்கு போயிட்டு தான் என்ன செஞ்சாங்க? பல ஹதீஸுகளை மறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சஹியா இருந்த ஹதீஸு விவாதத்துக்கு போனாங்க, ஹதீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வாதத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி ஹதீஸை தள்ள வேண்டியிருக்கு, ஹதீஸை நிராகரிக்க வேண்டியிருக்கு. அது போன்ற எத்தனை நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். அதைத்தான் இமாம் அவர்கள் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்போ இவங்க யாருமே கிறிஸ்தவத்தில் விவாதிச்சது இல்லையா? உங்களோட பெரிய விவாதங்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஷேഖுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜவாபு ஸஹீ லிமன் பத்தல தீன் அல் மஸீஹ் என்று மிகப்பெரிய 2 வால்யங்கள் கிதாபுகளை இறக்கியிருக்கிறார். அது விவாதம் தான். யார் இடத்துல நடந்தது? கிறிஸ்தவர்களிடத்தில் விவாதம் செய்து கிறிஸ்தவர்களை தோல்வியுறச் செய்தார்கள். எந்த அளவுக்கு தோல்வி என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க, நேர்வழிக்கு வந்துட்டாங்க. இமாம்கள் நடத்திய விவாதங்கள் அப்படி இருந்தது. காரணம் என்ன? அவங்க உசூல்லேருந்து அப்போ என்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தடமாறி செல்ல மாட்டாங்க. அடிப்படையிலிருந்து என்ன செய்ய மாட்டாங்க? விலகி செல்லவே மாட்டாங்க. தன்னுடைய அறிவை கொண்டு எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? மறுக்கவோ நிரூபிக்கவோ மாட்டார்கள். அதனால அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டி வரல? சஹியான ஹதீஸ்களை மறுக்க வேண்டி வரல. அப்ப இந்த நிலையில் இன்னைக்கு சமுதாயத்தில் இங்க என்னது? ஒரு விவாதம் நடந்துச்சுன்னா அப்ப நம்ம பயப்பட வேண்டியிருக்கும். என்னன்னு? இதுக்கப்புறம் எத்தனை ஹதீஸ் அவுட் ஆக போதும். அது அப்படியே வாடிக்கையா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவருடைய விவாதமா இருக்கட்டும், அதை தாண்டி வழிகளுடன் செய்யக்கூடிய விவாதங்களாக இருக்கட்டும், எல்லாத்துடைய தொடர்ச்சி என்ன? அடுத்தது பலதும் மறுக்கப்பட வருவது என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதான் என்ன செய்றாங்க? இமாம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க? அழகா சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? அவங்களுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அக்ஸர் தஹவுலன், அதிகமாக அவங்க என்ன செய்வாங்க? நிலை மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை என்ன செய்றோம்? பார்க்கிறோம். அப்ப அதனால இது போன்ற விவாதங்கள் என்பது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்கது. இமாம் அம்பஸா அல் ஹுசாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, ஈயாக்கும் அல் ஹுசுமாத்தி ஃபித்தீன், தீனில் தர்க்கம் புரிவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஏன்னு சொன்னா, ஃபைன்னஹா தஷ்குலுல் கல்ப வ தூரிசுன் நிஃபாக், அது உள்ளத்திற்கு ஒரு வேலையை உண்டாக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் அதிலே நிஃபாக்கை உருவாக்கும். நிஃபாக் என்றால் நயவஞ்சகத்தனம். எது உள்ளத்தில் இந்த தர்க்கம் என்பது எதை உண்டாக்கும்? நிஃபாக் உண்டாக்கும். அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒருத்தர் என்ன செய்றாரு? எதை எடுத்தாலுமே தர்க்கம் செய்கிறார். தர்க்கம் செஞ்சு ஒன்றை மறுக்கிறாரு, அடுத்தது இன்னொன்றை மறுக்கிறாரு. கடைசியில் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமா நிஃபாக் இருக்குமான்னு கேட்டால் நிஃபாக் தான் இருக்கும், குஃப்ர் தான் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் இதை நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே பேசுறது யாருன்னா கேரளாவில் உள்ளவங்க பேசுகிறாங்க. கேரளாவில் ஒரு சில அறிஞர்கள்
குறிப்பாக வந்து சேங்கனூர் மௌலவி என்ற ஒரு பேருடையவர். அவர் தான் என்ன செஞ்சார், 1980களுக்கு முன்பாகவே என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையை பேசினாங்க. பேசி அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, அவரை காணோம் சமுதாயத்தில். அவர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சரிங்களா? அதை தாண்டி அவர்கிட்ட வந்த மக்கள் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து எம்மதமும் சம்மதம் என்கிற கோட்பாடை பேசி கொண்டிருக்கிறார்கள். எதை வச்சுட்டு? குர்ஆன் ஹதீஸை வச்சுட்டு. குர்ஆன் ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, எம்மதமும் சம்மதம் தான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வேதமும் சரியே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் என்ன செய்யறாங்க, நாத்திகம் அப்படியே என்ன செய்யறாங்க, அப்பட்டமா நாத்திகத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இறைவேதம் அல்ல, குர்ஆன் இறைவேதம் அல்ல, இஸ்லாம் போலியானது, இப்படி என்ன செய்யறாங்க, நாத்திகத்தை பேசுறாங்க. அதே நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும் தமிழகத்திலும் உருவாகி கொண்டிருக்கிறது. காஃபிர்கள் நாத்திகத்தை பேசுறாங்கன்றது அது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அல்ல. நாத்திகத்தை யார் பேசுறாங்க? முஸ்லிம்கள். நேற்று வரை முஸ்லீமா இருந்தவன் இன்றைக்கு என்ன செய்யறான், அந்த ஹதீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த ஹதீஸ் மேல நம்பிக்கை இல்லை, அப்படியே படிப்படியா நம்பிக்கை இல்லைன்னு வந்து கடைசியில் எங்க சந்தேகம் வந்து நிற்குது, குர்ஆன் மேல சந்தேகம். அல்லாஹ் பாதுகாக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலை இதில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இதை என்ன செஞ்சாங்க, அறிஞர்கள் கண்டித்தார்கள், இதை தடுத்தாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் என்ன செய்றாங்க, இது கூடாது என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அது நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இமாம் அஹ்னப் பின் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கஸ்ரத்துல் ஹுசூமத்தி தம்புத்து நிஃபாக ஃபில் கல்ப், அதிகமான தர்க்கங்கள் உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கும். உள்ளத்தில் என்ன செய்யும், நிஃபாக் அது வளர்க்கும். அப்ப அதனால் என்ன செய்யக்கூடாது, அது போன்ற விவாதங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களிடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யார் வந்து இது போன்று தர்க்கங்களை செய்வதையும் விவாதிப்பதையுமே நோக்கமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது, அமரவோ அவர்களிடத்தில் நாம் நேரங்களை பகிர்ந்து கொள்ளவோ கூடாது, அவர்களிடத்தில் கல்வி கற்கவும் கூடாது. ஏன்னு சொன்னா இவர்களை பற்றித்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா ரஐத்துமுல் லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு ஃபஉலாயிகல் லதீன ஸம்மல்லாஹு ஃபஹ்தருஹும், எவர்கள் முத்தஷாபிஹான விஷயங்களை மட்டுமே பின்தொடர்ந்து செல்லுகிறார்களோ அவர்களை நீங்கள் கண்டால் அவர்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். அவங்களோட என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்க, எது முத்தஷாபியான விஷயமோ, இரண்டு பொருள் தரக்கூடிய அல்லது தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை வைத்துக்கொண்டு தர்க்கம் செய்வாங்க. அப்படி தர்க்கம் செய்யறவங்களை தான் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா எச்சரித்திருக்கிறான். சூரத்து ஆல இம்ரானுடைய 7வது வசனத்தை பற்றி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டுறாங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடியவங்க யாரு, இவங்க தான். அதே நேரத்தில் வர்ராஸிகுன ஃபில் இல்மி, இல்மில் உறுதியுள்ளவர்கள் என்ன செய்வாங்க, இது எல்லாமே எங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து வந்தது என்று நம்பிக்கை கொள்வார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம், ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லுவாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அதுதான் ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய பண்பா இருக்கணும். இப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்வோம், தர்க்கம் செய்து கொண்டுதான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடாது, விவாதித்து தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான ஞானம் இல்லை என்று சொன்னால் விவாதம் செய்வதற்கு போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம கல்வி கற்கக்கூடிய அந்த பாதையில் இருக்கிறோம், கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா மாணவர்களா இருக்கிறோம். மாணவர்களுக்குரிய பண்புகள் எல்லாம் முதன்மையானது என்னது, இஹ்லாஸ் உள்ளவர்களா இருக்கணும், பணிவுள்ளவர்களா இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம மேலும் மேலும் கற்றுத் தெரிய வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, விவாதித்து தான் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், உறுதி செய்யணும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துடுறோம். அப்போ இதை வந்து என்ன செய்யணும், அடிப்படையாக கொள்ளணும். இப்படி உள்ளவர்களிடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சகவாசம் கொள்ளக்கூடாது என்பதையும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் என்ன செய்றாங்க, அவர் சொல்றாங்க, மல்லம் யுரப்பி பி அலி பின் அபி தாலிப் ஃபில் ஹிலாஃபத்தி ஃபலா தகல்லமு வலா தனாகஹு. அவர் சொல்றாங்க, 4வது கலீஃபா யாரு, அலி ரலியல்லாஹு, முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு, 2வது கலீஃபா
உமர் ரலியல்லாஹு அவர்கள், மூன்றாவது கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், நான்காவது கலீஃபா தான் அலி ரலியல்லாஹு அவர்கள். ஏன் இந்த நான்காவது கலீஃபா என்று சொல்றாங்க அப்படின்னா நிறைய காரணம் இருக்கு. சரிங்களா? ஷியாக்களை பொறுத்தவரையில் இவர் தான் யாரு? முதல் கலீஃபா. அதே நேரத்தில் ஹவார்ஜிகளை பொறுத்தவரையில் இவர் கலீஃபாவே அல்ல. புரியுதா? என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு பாருங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹவார்ஜிகளுக்கு கலீஃபாவே அல்ல. அப்ப இவரை நான்காவது கலீஃபா என்பதை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரிடத்தில் நீங்கள் பேசாதீர்கள், ஃபலா தனாகஹு, அவரிடத்தில் திருமண பந்தத்தை வைக்காதீங்க. யார் சொல்றாங்க? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இதனால எல்லாம் உள்ளத்தில் நிஃபாக் உண்டாக்கக்கூடிய வழி, ஹவார்ஜிகளுடைய கொள்கையின் பக்கம் உங்களை அழைக்கக்கூடிய வழி, அல்லது ஷியாக்குடைய வழிகேட்டின் பக்கம் உங்களை அழைக்கக்கூடிய வழி, அல்லது முத்தஸிலாக்குடைய சிந்தனையின் பக்கம் நம்மை அழைக்கக்கூடிய வழி, இது போன்ற வழிகேடுகள் என்ன செய்யும்? இது போன்ற தர்க்கங்களால், இது போன்ற விவாதங்களால் உண்டாகும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக சோசியல் மீடியாக்களை விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் இது அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி, அலி ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தை பற்றி ஆதரித்தும் எதிர்த்தும், இல்லையா? எதிர்த்தும் ஒரு கூட்டம் பேசுவாங்க, ஆதரித்து ஒரு கூட்டம் பேசுவாங்க. ஆதரிக்கிறதுல எக்ஸ்ட்ரீமா ஒரு கூட்டமும் இருக்கு. இப்போ நாம ஆதரிக்கிறோம் எந்த அடிப்படையில்? குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுகிறதோ, எது யதார்த்தமோ அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்வோம்? அலி ரலியல்லாஹு அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர் கலீஃபா தான், நான்காவது கலீஃபா என்பதில் கருத்து வேற்றுமை இல்லாத ஒரு விஷயம். அஹ்லுஸ் சுன்னாவினருக்கு மத்தியில் அஹ்லுல் பிதாக்கள் என்ன செய்வாங்க? அவரை எதிர்க்கிறதுல எக்ஸ்ட்ரீம், அவர் கலீஃபாவே இல்லை, அவர் அதை செஞ்சிட்டார் இதை செஞ்சிட்டார் அப்படின்னு. ஹிலாஃபா இவங்களுடைய முடிஞ்சு போச்சு, யாரோட? அபூபக்கருடைய, உஸ்மான், உமருடைய முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த வாதம் ஹவார்ஜிகளுடையது. ஏன்னா அவர் அலி ரலியல்லாஹு அவர்களை காஃபிர்னு சொல்லக்கூடியவங்க தான் ஹவார்ஜிகள். அதனால தான் அவங்களை கலீஃபா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வழிகேடரு, அலி ரலியல்லாஹு அவர்கள் யாரு? காஃபிர். யாருக்கு? ஹவார்ஜிகளுக்கு. ஏன்னா அவர் அல்லாஹ்வின் வேதத்தின் அடிப்படையில் அல்லாமல் தீர்ப்பு வழங்கிவிட்டார், அந்த தீர்ப்பு அங்கீகரித்து விட்டார். எனவே அவர் யாரு? காஃபிர். நவுதுபில்லாஹ். இப்படியெல்லாம் என்னது ஆபத்தான வாதங்கள். இதெல்லாம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தர்க்கித்து இதை பேசி எந்த பலனும் இல்லாத விஷயம். அதுதான் யதார்த்தம். யாருடைய ஈமானாவது அதிகரிக்குமா? இதை பேசினா ஈமான் அதிகரிச்சுதுங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னதான் அதிகரிக்கும்? சந்தேகம் தான் அதிகரிக்கும். அந்த சந்தேகத்தினூடாக உள்ளத்தில் நிஃபாக் உண்டாகும். அப்போ அதனால தான் என்ன செய்றாங்க? இது போன்ற தர்க்கங்கள் எதுவுமே ஆரோக்கியமானதில்லை, இவை எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை என்ன செய்றாங்க? அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன செய்றாங்க? இதையே வாடிக்கையாக கொண்டு, இதை என்ன செய்றாங்க? ஒரு பொழப்பாக கொண்டு நடக்கக்கூடியவங்க என்ன செய்றாங்க? இதுதான் அவர்களுக்கு ஒரே தீர்வு எல்லாவற்றுக்குமே. தெரியும், இப்படியெல்லாம் விவாதிக்கிறதுக்கு வர்றாங்க இல்லையா? சமீபத்தில் நேற்று ஒரு பதிவு, ஒரு வாய்ஸ் நோட் வருது. என்ன அப்படின்னா, அறிமுகம் இல்லாத ஒரு சகோதரர் பதிவு போடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் 19 என்கிற கொள்கைக்கு போயிட்டார். அவருடைய சில சந்தேகங்கள் இருக்கு, உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்க பதில் சொல்லுங்க. 19 குரூப். சரிங்களா? அப்படின்னா அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவங்க. குர்ஆனில் 19 இருக்கு இல்லையா? அந்த 19 வச்சு குர்ஆனை வகுத்து எல்லா அவசரமும் 19க்கு உட்பட்டால் குர்ஆன். ரஷாத் கலீஃபா என்பவனால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிகேடு. அவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டவன். அப்ப இப்படி இருக்கக்கூடியவனுடைய சித்தாந்தங்கள் தான் என்னது 19 என்பது. அதை ஏற்றுக்கொண்டவங்க தான் யாரு? 19 குரூப்னு சொல்றவங்க. இவங்களுடைய சந்தேகம், இவங்க சந்தேகம் கேட்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? குர்ஆன் வசனங்களை மோத விடுவாங்க, அதில் சந்தேகத்தை எழுப்புவாங்க. ஹதீஸ் சரியா சஹியா தப்பா அப்படின்றது சரியா தப்பான்னு சொல்லுவாங்க. கலிமா சொல்லும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் தான் சொல்லுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடியவங்க இணை வைப்பாளர்கள். சரிங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவங்க யாரு? இணை வைப்பாளர்கள். யார்? அவங்களுடைய பார்வையில் இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க? வாதிப்பாங்க. இவ்வளோ பெரிய வாதங்களை வைக்கக்கூடியவங்கள்ட்ட தீனுடைய அடிப்படைகள் ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் என்ன நிலைமை இருக்கும்? ஒன்றுமே தெரியாது. இஸ்லாம்னா என்ன, அதற்கு சரியான டெஃபினேஷன் சொல்லு. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதற்கான சரியான பொருள் என்ன, அதற்குரிய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் எதை விவாதிக்கிறாங்க? சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்பது என்னது? ஈமானுடைய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள். அதை பற்றிய ஞானம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
ஆனால் எதை பற்றி விவாதிக்க வந்துட்டாங்க? அதெல்லாம் தாண்டி ஒரு வழிகேடான ஒரு சித்தாந்தத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த சித்தாந்தம் சரி என்பதை வாதிப்பதற்காக என்ன செய்றாங்க? குர்ஆன் வசனங்களை இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு குர்ஆன் ஆயத்துக்களை தான் மேற்கோள் காட்டுவாங்க. இங்கே சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில குரூப் வந்து ஜிஹாதை மக்களுக்கு மத்தியில் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 4 வசனங்களை என்ன செய்வாங்க? மனப்படமாக வச்சுருப்பாங்க அவங்க. இப்போ தௌஹீதை பற்றி சொல்லுப்பானா 0. தௌஹீதை பற்றி ஒரு வசனத்தை குர்ஆன்ல அந்த ஓதி காட்டு அப்படின்னு கேட்டால் நேரடியாக வந்து என்ன செய்யணும்? வமா லக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் இந்த வசனத்தை ஓதுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியாமல் இருப்பதற்கு? சரிப்பா, தௌஹீதை பற்றி ஒரு ஆயத்தை ஓதி காட்டு அப்படின்னா முடிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்போ இது போன்று என்ன செய்கிறாங்க? அர்த்தமற்ற வாதங்களுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு சில வசனங்களை கற்றுக்கொண்டு அதை மனப்பாடம் செஞ்சு வச்சு அது போன்று அந்த வழிகட்டை என்ன செய்வாங்க? மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படித்தான் இவர்களும் இருப்பாங்க. உங்கள் கேள்வி எல்லாம் அப்படிதான் வரும், எல்லா வழிகேடுகளோடும். இது வந்து இயல்பு. அப்போ அடிப்படையிலிருந்து எதை நம்ம தெரிந்து கொள்ளணுமோ அதை தெரியாமல் என்ன செய்யறாங்க? தர்க்கம் செய்வதற்கென்றே மார்க்கத்தை கற்கக்கூடியவர்கள். வேற எதுக்கும் கற்கலை. அமல் செய்வதற்கு மார்க்கம் கற்பது எதற்காக வேண்டி? என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் அமல் செய்ய வேண்டும், அதுக்கு தான் மார்க்கத்தை கற்கிறது. அந்த அமலுக்கு உரியதா இல்லை என்று சொன்னால் அது நமக்கு என்னது? பயனற்ற கல்வி, பயனற்ற கல்வி. அப்படி உள்ள விஷயங்களை என்ன செய்றாங்க? கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கின்ற வழிகேடர்கள் அவங்க என்ன செய்வாங்க? தர்க்கத்தையும் விவாதத்தையும் அதே போன்று வீண் பிடிவாதங்களையும் தான் என்ன செய்வாங்க? தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அப்படி உள்ளவர்களிடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த விதத்திலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய அவைகளுக்கு நம்ம செல்லக்கூடாது, அவங்களுடைய உரைகளை நம்ம கேட்கவும் கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழகத்தில் பெரிய பேச்சாளராக இருந்தவர் நிறைய பேர் இன்னைக்கு ஒதுக்கி இருப்பாங்க. ஒதுக்குறவங்களாம் என்ன காரணம் சொல்லுவாங்க? பயான் கேட்டால் நமக்கு என்ன வருது? உள்ளத்தில் சந்தேகங்கள் தான் வருது. எதை பற்றி சந்தேகம்? மார்க்கத்தை பற்றி சந்தேகம். ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் என்னதான்? இந்த ஹதீஸ் அவுட், ஒவ்வொரு ஹதீஸ் என்ன செய்யுது? அவுட் ஆக்குறதா வேலை. அமல் சார்ந்த விஷயங்களை, நன்மையான விஷயங்களை எவ்வளவு இருக்கு, சொல்லப்படாமலே இருக்கணும். நம்ம சமுதாயத்துடைய நிலை என்ன சொன்னா, தெளிவா A to Z அகீதா கூட நம்ம என்ன செய்யல, போதிக்கல. அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும், ரசூலுல்லாஹி அவர்கள் எப்படி ஈமான் கொள்ளணும், மலாய்க்காவை எப்படி ஈமான் கொள்ளணும், மறுமையை எப்படி ஈமான் கொள்ளணும், மலாய்க்காவுடைய பேர்கள் என்ன, பணிகள் என்ன. இப்போ நம்ம கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மலக்குடைய பணி என்ன அப்படின்னு கேட்டு நமக்கு சொல்ல தெரியுமா? ஏன் தெரியாது? நம்ம அதை வந்து என்ன செய்யல, மலாய்க்காவை ஈமான் கொள்ளணும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அப்போ அக்கீதா விஷயத்தில் கூட நம்ம நினைச்சிடும் பலவீனர்களாக இருக்கிறோம். அதே போன்று இபாதத்தை எடுத்துக்கொண்டால் தொழுகையுடைய சட்டங்கள் நமக்கு முழுமையாக தெரியுமா? இன்னைக்கும் சட்டம் தெரியாமல் தொழுதுட்டு இருக்கிறோம் இல்லையா? தொழுகையில் எது வந்து நம்ம தொழுகை பாத்திலாக்கக்கூடிய விஷயம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. எதை வந்து தொழுகையுடைய நிபந்தனைகளாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம், அர்க்கான்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், அது தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கிறோம்? எந்த ஹதீஸ் எல்லாம் அவுட் ஆக்கலான்னு பேசிட்டு இருக்கோம். இதுதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துடைய ஆகப்பெரிய ஆபத்துகள். இந்த ஆபத்துகளுக்கு இந்த சமுதாயத்தை இட்டு சென்றது விவாதங்களும் தர்க்கங்களும் தான் என்பதை மறுக்க முடியாத உண்மை. சரிங்களா? ஒரு சில பேர் சொல்லணும், நாங்கள் வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டோமே, வழிகேட்டில் இருந்து நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அந்த விவாதம் தான் நம்ம என்ன கூடும் சொல்லியிருக்கிறோம். வழிகேட்டு விவாதம் செய்வது என்பது இல்லை, அது கூடாது. வீண் தர்க்கத்திற்கான விவாதம் செய்வது அது கூடாது, அதான் சொல்றோம். அதனால வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நினைச்சிடும் நாம் இந்த சப்ஜெக்டை விளங்கிக் கொள்ளணும். ஆக இந்த விதியில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிப்பதற்கு மிகவும் தகுதியானவர். ஏன்னு சொன்னா நாம எல்லாரும் எந்த நிலையில் இருக்கிறோம்? தாலிபுல் இல்ம், மாணவர்களுடைய ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம யாரும் என்ன இல்லை, கற்று அறிந்தவர்கள் இல்லை. அக்கீதாவை முழுமையாக கற்றுவிட்டேன், ஃபிக்ஹை முழுமையாக கற்றுவிட்டேன், உசூல்களை முழுமையாக கற்றுவிட்டேன், இனிமே எனக்கு என்ன இல்லை, கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஸ்டேஜிலே நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்னா அரபு உலகத்தில் சொல்லுவாங்க அல்லாமா அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா யாரு?
எல்லாத்தையும் கற்றுத் தெரிந்தவர். சரிங்களா? அல்லாமா அப்படின்னு சொல்ல சில அறிஞர்களுக்கு தான் அந்த பெயர்களை சொல்லுவாங்க. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இப்படி என்ன செய்வாங்க, சில அறிஞர்களுக்கு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் கல்விக்காக வேண்டி செலவிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் 20-30 வருடங்கள் படிப்பதற்காக வேண்டியே செலவிட்டு இருப்பாங்க. 20-30 வருஷம் என்ன செய்வாங்க, முழுமையாக கல்விக்காக வேண்டியே செலவிட்டுருவாங்க. உதாரணமாக இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 11 வருடம் இமாம் நாசிர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி மாணவராக இருந்தார். 11 வருஷம், 1-2 வருஷம் இல்லை, 11 வருஷம் என்ன செஞ்சாரு, ஒரு அறிஞர். அதுக்கு முன்னாடி பல அறிஞர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்துட்டு ஒரே அறிஞர் இடத்துல என்ன செய்றாங்க, பல பாடங்களை பல கல்விகளை 11 வருடம் படித்தார்கள். அதற்கு பிறகு என்ன செஞ்சாரு, அந்த இமாம் நாசிர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சென்று 8 வருஷம் மாணவராக இருந்தார். 8 + 11 எவ்வளோ ஆச்சு, 19 வருஷம். அதுக்கு முன்னாடி இந்த இமாம் நாசிர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வரும்போது அவருக்கு வயசு 10. அதுக்கு முன்னாடி 10 வயசுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செஞ்சிட்டாரு. குர்ஆனை மனனம் செஞ்சிட்டாரு. அதுக்கு வேற ஆசிரியர் இருக்கிறாங்க. அரபி இலக்கணங்களை கட்டுறாங்க, அதுக்கு வேற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டாங்க, ஏறத்தாழ 30-40 வருடம் என்ன செஞ்சுட்டாங்க, கல்விக்காண்டே செலவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் யாரை வராங்க, அல்லாமா. அவங்க தான் என்ன செய்யணும், விவாதம் செய்வதற்கு தகுதியானவங்க. இங்கே அரைங்குறையமாக படிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, விவாதம் செய்வது என்பது ஏற்புடையதல்ல, அது வழிகேடு. அந்த விவாதங்களின் மூலமாக நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அந்த விவாதம் நடக்குதுன்னு சொன்னால் அதையும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நிற்கக்கூடாது. அது நமக்கு என்னது, வீண் வேலை. அதை நம்ம பார்ப்பதனால் கேட்பதனால் நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்யும், நிஃபாக்கு தான் விதைக்கப்படும். இதெல்லாம் ஷைத்தானுடைய வலைகள், ஷைத்தானிய சூழ்ச்சிகள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை ஈமானிலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் அவனுடைய முதன்மையான வேலை. அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தை ஊட்டுவதுதான் அவருடைய பிரதான வேலை. அப்ப அது போன்ற காரியங்கள் தான் இதன் மூலமா நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும் என்பதை அறிந்து கொண்டுதான் என்ன செய்றாங்க இந்த அறிஞர்கள் எல்லாம் அது கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த கல்வியினூடாக நாம் என்ன செய்யணும், மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கான அளவுகோல் விவாதம் அல்ல, தர்க்கமல்ல என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அது போன்ற தர்க்கங்களை விவாதங்களை தவிர்த்து கொண்டு வாழ வேண்டும். விவாதங்களை புரிய வேண்டியவர்கள் விவாதங்கள் புரியட்டும், விவாதம் செய்ய வேண்டிய தேவையுள்ளவர்கள் அவங்களை அணுகட்டும். யார கற்றறிந்த அறிஞர்கள் அணுகட்டும், அவங்கள்ட்ட போக மாட்டாங்க. வேடிக்கை சரிங்களா? அதனால தான் இங்கேருந்து சில பேருக்கு வாங்க சவுதியில் உள்ள உலமாக்களோட உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வரமாட்டோம்னு கடிதம் எழுதுனாங்க. அது என்ன காரணம், அதுக்கெல்லாம் அவங்க தயார் கிடையாது. ஏன்னா அங்கே போனால் என்ன ஆகிடும், நம்முடைய குட்டு வெளிப்பட்டுரும். அதனால் என்ன செய்யக்கூடாது, அங்கெல்லாம் போய் பேசிடவே கூடாது. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், நம்மளை மாதிரி அல்ற சில்லறைகள்கிட்ட பேசிட்டு நம்ம பெரிய ஆளாகணும். இதுதான் இவனுடைய நோக்கம். அப்போ அப்படி உள்ளவர்களுடைய உரைகளை கேட்பது, அவருடைய விவாதங்களை பார்ப்பதும் நமக்கு தேவையற்றது என்பதை புரிந்து கொண்டு நாம் கற்கின்ற கல்வி நம்முடைய ஈமானை மெருகூற்றக்கூடியதாக இருக்கணும், நம்முடைய அமல்களை அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கணும், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருளையும் அவருடைய அன்பையும் பெறக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட கல்வி தான் நமக்கு பயனுள்ள கல்வி என்பதை அறிந்து கொண்டு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஹ்தல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.